Namaste children, welcome back to English class. Children, today we are going to see Unit 2, Poem 2, page number 53 in your book. Our poem title is Confessions of a Born Spectator, Arjun Nash, written by Frederick Arjun Nash. Okay children, I want to show. So what is that? Confessions of a Born Spectator. So what is in the confessions children? Confessions. Confession means acknowledgement. That means ஒப்புதல் வாக்குமூலம் அப்படி கூட சொல்லலாம். Born spectator. Spectator means one who look or watch anything. பார்வையாளர். Born spectator. பிறவி born நான் என்ன பிறவியிலேயே இப்படி இருந்தேன், பிறப்பிலே நான்லாம் இப்படி ரொம்ப அறிவாளி சொல்லலையா. born spectator ஒரு பிறவி பார்வையாளரின் என்னது அக்னாலேஜ்மெண்ட், ஒப்புதல் வாக்குமூலம். நம்மளுடைய poem title is this only. Before that I want to ask some question children. See this picture here. This, what is this? This is the prize ring. Prize, P-R-I-Z-E, prize ring. This is a man who is sitting on the horse, jockey. And what game is this? This is basketball. And this is hockey. We know that. And other games are there. Boxing is there. And cricket. We know that lot of games. So while watching, what will you think? Which game do you like most? It may differ person to person. Some may like cricket. Some may like boxing, basketball, volleyball, tennis. Lot of things are there. So while you are watching, you are not playing children. While you are watching, what you will think? நீ பார்க்கும் பொழுது ஒரு கேமு, ஒரு ஸ்போர்ட்ஸு, ஏதோ ஒரு மேட்ச்சு பார்க்கும்போது அஸ் அ பார்வையாளராக நீ என்ன நினைப்ப அந்த கேமை பற்றி? இட் ஆல்சோ மே டிஃபர். ஏன்னா ஒவ்வொரு கேமுக்கும் ஒவ்வொரு விதமான சிந்தனைகள் வரும் நமக்கு. கரெக்டாக கிரிக்கெட் பார்க்கும்போது ஒரு விதமான சிந்தனைகள் வரும். பாக்ஸிங் பார்க்கும்போது ஐயோ அடி வாங்குறாங்களேன்னு ஒரு சிந்தனை வரும். அடுத்தவங்க அடிச்சுக்கிறாங்களேன்னு ஒரு சிந்தனை வரும். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான சிந்தனைகள் வரும். ஓகே. ஸோ சம்டைம்ஸ் வில் திங்க், ஐயோ நான் அந்த இடத்துக்கு போக முடியல, என்னைக்காவது யோசிச்சிருக்கியா? அடி வாங்குறவங்கள பார்த்து நினைக்க மாட்டோம். ஐயோ ஒருத்தர் இப்போ பாக்ஸிங்கில் 2 பேர் சண்டை போடுறாங்க, கண்டிப்பாக ஒருத்தர் இன்னொருத்தர் அடித்து தான் வெற்றி அடையணும். கரெக்டாக அடித்தவங்களுக்கு ரத்தம் வரலாம், காலில் என்ன வேணால் நடக்கலாம், ஒரு ஃப்ராக்சர் ஆகலாம், என்ன வேணால் நடக்கலாம். அப்படி அவனை அடுத்தவங்களை இன்ஜூர் பண்ணி தான் இன்னொருத்தவனுக்கு கூட வெற்றி கிடைக்குது. கரெக்டாக அது கேம். ஸோ அப்போ நீ என்னவாக விரும்புவ அந்த இடத்துல? ஐயோ நான் அவங்களா இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு வெற்றி பெற்றவனை பார்த்து நினைப்பியா, இல்லை அடி வாங்கி கீழே விழுந்தவனை பார்த்து நினைப்பியா? நம்ம எப்பயுமே வெற்றி பெற்றவங்களை பார்த்தா நான் அவங்கள மாதிரி ஆனால் எப்படி இருக்கும் அவங்கள பற்றி தான் நினைப்போம். நம்ம அடி வாங்கி கீழே விழுந்தவனை பற்றி நம்ம நினைக்கவே மாட்டோம். am I right? Yes, that is true. எப்பவுமே வாழ்க்கையில் வெற்றினா அது ஒரு பணத்துலேயும் சரி, புகழ்லையும் சரி, படிப்புலேயும் சரி, எவன் ரொம்ப உயரமான இடத்துக்கு போகிறானோ அவனை பார்த்தா நினைப்போம் அவன் மாதிரி நான் இருந்தால் எப்படி இருக்கும். ஆனால் அவன் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு எவ்வளோலாம் கஷ்டப்பட்டிருக்கான் அப்படின்றது நமக்கு தெரியுமா? எவ்வளோ வலி அனுபவிச்சிருக்கான் அப்படின்றது தெரியாது. நம்ம ஒரு விஷயத்தில் ஃபெயில் ஆகும்போது தான் நமக்கு அடுத்த ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஓகே, நான் இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இனிமேல் இப்படி பண்ணால் எனக்கு என்னது, நான் ஃபெயில் ஆயிடுறேன், எனக்கு சக்ஸஸ் வர மாட்டேது அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், ஃபீல் பண்ணுவோம். ஸோ வாட் எவர் ஹேப்பன், வி ஷுட் டேக் அ பாசிட்டிவ் ஃப்ரம் தட். வி ஷுட் டேக் அது பாசிட்டிவ்னு நல்ல விஷயங்கள் அதுலேருந்து. பி ஆப்டமிஸ்டிக். ஓகே, ஆல்வேஸ் ஐ யூஸ் டு சே பி ஆப்டமிஸ்டிக். என்ன நடக்குதோ அதுலேருந்து நீ என்ன பண்ணிக்கோ, நீ வெற்றி அடைஞ்சாலும் சரி தோல்வி அடைஞ்சாலும் சரி அதுலேருந்து ஒரு நல்ல லெசன் கற்றுக்கோ.
But we should not compare to others. That is first point, children. My humble request is, you should not compare to others. நாம் யாரையும் வந்து கம்பேர் பண்ணக்கூடாது என்றைக்குமே. அஸ் அ சில்ட்ரன் வி மே கம்பேர். ஓகே, பாரு அடுத்த அப்பா பாருங்கள், அடுத்த இன்னொரு அம்மாவோ இன்னொரு பேரண்ட்டே பார்த்தா அவங்க குழந்தைகளுக்கு எவ்வளோலாம் வாங்கி தராங்க, எவ்வளோ இப்படி வச்சுருக்காங்க. நம்ம சில நேரங்கள் கம்பேர் பண்ணுவோம். அதே நேரத்தில் நம்ம பேரண்ட் நம்மளை கம்பேர் பண்ணாங்கன்னா, பாரு அந்த குழந்தை இந்த வயசில் எவ்வளோ வந்து என்னது டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையோ ஸ்டேட் லெவல்லையோ ஈவன் கண்ட்ரி லெவலில் வேர்ல்டு வைடில் வந்து சக்ஸஸ் ஆகிருக்கு, நீ எப்படி இருக்குன்னு திருப்பி நம்மளை கேட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? ஸோ வி ஷுட் நாட் கம்பேர் அவர் செல்ஃப். நமக்கு என்ன கிடச்சிருக்கோ அது கடவுளால் கொடுக்கப்பட்டது. நம்ம என்ன பண்ணணும், அதை வச்சு வி ஷுட் பி எப்படி இருக்கணும், நம்ம வி ஷுட் பி ஃபீல் ப்ரவுட் ஃபார் தட். எனக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நினச்சி நான் என்ன பண்ணுவேன், பெருமை அடைவேன் அப்படின்னு நினைக்கணும். நீ தான், நான் தான். எப்பயுமே என்னோட தனித்துவம் உனக்கு வராது, உன்னோட தனித்துவம் எனக்கு வராது. ஸோ ஒய் டு யூ வாண்ட் டு ஃபைட், ஒய் டு யூ வாண்ட் டு கம்பேர்? ஓகே, உனக்குன்னு தனித்திறமை உன்னிட்ட தான் இருக்கும், அடுத்தவங்களுக்கு எனக்குன்னு தனித்திறமை என்கிட்ட தான் இருக்கும். ஸோ பேசுகிறதுனாலையோ நம்ம அவங்கள கம்பேர் பண்ணுறதுனாலையோ அவங்கள பற்றி மற்றவங்கள்ட்ட போய் பேசுகிறதுனால என்ன ஆக போகிறது கிடையாது, அந்த திறமை என்றைக்கும் குறைய போகிறது கிடையாது. அடுத்தவங்களுக்கு உன்னிட்ட இருக்கிறதும் குறைய, ஆனால் நீ பேசுகிறதுனால உனக்கு என்ன ஆகும், கண்டிப்பாக உன்னுடைய லெவல்லேருந்து நீ கண்டிப்பாக தரம் குறைஞ்சு போவ. கரெக்டா? ஸோ நம்ம என்ன நமக்கு கொடுத்துருக்காங்களோ கடவுளால் வழங்கப்பட்டதோ அதை வச்சு இன்னும் அதுலேருந்து முன்னேறணும் அப்படின்னு தான் நினைக்கணுமே தவிர இன்னொருத்தவங்கள ஆகணும்னு நினைக்கக்கூடாது. ஓகே, ஸோ poet here, what is our lesson? Confessions of a born spectator. In this lesson, our poet Friedrich Eugen Nash, okay, was an American poet and well known for his light verse. He is a best known producer of humorous poetry. Okay, the America declared that he is a best known producer of humorous poetry and he has written with the rhyming schemes. Okay, so shall we go? Yes, this is our poem. Take page number 53, children. Okay, take pencil to write notes. Yes, first paragraph, it's a simple poem, just 6 paragraph only, very small poem, we can finish fast. One infant grows up, becomes jockey, another plays basketball or hockey. This one the prize ring hates to enter, that one becomes a tackle or center. I'm just glad as glad can be. They are not them, they are not me. Okay, so one infant means here children, குழந்தைகள், grows up after growing and becomes a jockey. Jockey means here already showed, okay, குதிரை வீரன். Okay, another plays basketball or hockey. Some may like basketball or hockey. Okay, one may jockey, another may be hockey or like to play hockey or basketball. This one, the prize ring hates to enter. Another child maybe hates to enter the prize ring. Okay, that may be becomes a tackle or center. Here tackle means take it approach. Tackle means அது இன்னொரு இது வந்து என்ன ஆகுது, ஒன்று ஒரு சண்டை, ஒரு ஜட்ஜுனா நடுவர் ஆகுது, அல்லாட்டி என்ன ஆகுது, சண்டை இடுபவன் ஆகுது. I'm just glad as glad can be. Glad means here happiness. So in first 4 lines what the author has said, a child may be, okay, after growing it maybe a jockey, another child like to play basketball, hockey, another child may dislike to enter the prize ring. Prize ring என்ன அர்த்தம், அந்த குத்துச்சண்டை அந்த ஒரு விளையாடுறதுக்கு நான் காமிச்சேன் இல்லையா, சுற்றியில் வந்து கட்டம் கட்டி ரிங்கெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க, கயிறுலாம் கட்டி வச்சுருப்பாங்க. ஸோ அது another maybe it may be fight, another child may be a judge. ஓகேவா, ஒரு என்னது ஒரு நடுவர் ஆகுது மேபி. பட் I am very happy. I am just glad as glad can be. I am very very happy, children.
that. Why? I'm not them. They are not me. I'm not them. Okay, I'm not them here refers. It's a very important point. I'm not them. In our life also, we want to follow that. Okay, what is this? I'm not them. That are not me. So I'm not the person, those who are playing, those who are what fighting for the prize. வெற்றி அடையிறதுக்காக சண்டை போட்டு ஒருத்தன் சண்டை போடுறாங்க பார்த்தீங்களா, அவன் நான் கிடையாது. That are not me. Even they are not me. Okay, they are also not like me. நான் அவர்கள் இல்லை, அவர்கள் நான் இல்லை, என்னை போல் இல்லை. So each one has individuality, children. Really, it's not depends upon the money or beautiness or a rank. எதை பற்றியுமே கிடையாது. மார்க்கு பியாண்ட் தட் ஈச் யூ ஆர் யூனிக். நீ தனித்துவமானவன். அப்படி நீ நம்பணும் என்றைக்குமே. எனக்குன்னு ஒரு தனி திறமை இருக்குது. அந்த திறமை எதில் இருக்குன்னு நீ கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு அதை யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ மிஸ் மார்க் முக்கியம் இல்லைன்னு சொன்னீங்க, மார்க் வாங்க வேணாமா? நோ, யூ ஷுட் கெட் பாஸ் மார்க். கண்டிப்பாக உன் தனித்துவத்தை அடையிறதுக்கு கண்டிப்பாக உனக்கு பேசிக் டிகிரி வேணும், பேசிக் எஜுகேஷன் வேணும் இல்லையா? அப்போ நீ படிச்சு தான் ஆகணும். ஓகே, ஸோ வித் ஆல் மை ஹார்ட் I do admire athletes who sweat for fun or hire, who take the field in gaudy pomp and maim each other as they run. My limp and bashful spirit feeds on other people's heroic deeds. With all my heart I do admire. Yes, children, I admire with all my heart, full of my heart. இதயபூர்வமாக I admire and I appreciate them. Just for, not only for fun, for hire. ஓகே, வேடிக்கைக்காகவும் இல்லாட்டி அவங்க காசுக்காகவும் எப்படி பண்ணுறாங்க? அவ்வளோ கஷ்டப்பட்டு விளையாடுற வீரர்களை பார்த்து, அத்லெட்ஸ் விளையாட்டு வீரர்களை பார்த்து நான் என்ன பண்ணுறேன்? I appreciate them. And I appreciate the gaudy pomp. Here refers to what is mean. Gaudy pomp, showy dress. Maim means injure. Rom means a plain, a rough and noisy way. Limp means weak. Okay. So, those who are playing for another, அவங்களுக்காக விளையாடலை. வெற்றிக்காக விளையாண்டாலும் எதற்காக விளையாடுறாங்க அவங்க? They are playing for the spectator. Okay. So, I appreciate them. Yes. On other people's heroic deeds, my limp and bashful spirit feeds on other people's heroic deeds. My limp and bashful, what do I say? Limp, what I say? Limp means weak, bashful means shy and reluctant. So, என்னோடைய நான் என்னது பலவீனமாக இருக்கேன், ஷை, ரொம்ப அச்சப்படுறேன். ஸோ அப்படி இருக்கும்போது அது ஆப்போசிட் இருக்க பார்ட்டிக்கு என்னது? அதுதான் உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட். கரெக்டா? ஸோ மெனி ஆஃப் தம் ஆர் கெட்டிங் இன்ஜுரி, ஓகே, while playing. Not only for them, they are playing for others. They are playing for some other company also nowadays. So அதற்கெல்லாம் இருக்கவங்கள பார்த்து I appreciate them. Now A runs 90 yards to score. B knocks a champion to the floor, cracking verbat and spines. Lashes his steed across the line. You would think my ego it would please to swap positions with one of these. Okay, now A runs to score 90 yards. Maybe A may 90 yardsன்றது ஒரு 90 கஜம் அப்படி சொல்லுவாங்க. ஓடுறாங்க, மேபி இவ்வளோ கிலோமீட்டர் ஓடுறாங்க. Another, B knocks a champion to the floor. A and B are athletes, players. B என்ன பண்ணுறாரு? நாக்ன்றது குத்துறா, தள்ளி விடுறாருன்னு அர்த்தம். சாம்பியன் டு த ஃப்ளோர், தரையை தள்ளி விடுறாது. கிராக்கிங் வெர்பட்டல் அண்ட் ஸ்பின்ஸ். கிராக்கிங் மீன்ஸ்
உடைக்கிறது, உடைஞ்சு போகிறது. இது முதுகுத்தண்டு தண்டுவடம். lashes is strayed across the line. You would think my ego it would. Lashes is strayed across the. What is lashes? Lashes means here what? Beats with a whip. Steed means a large strong horse. STEED means horse. Okay. So a person beats a horse. Okay. சாட்டையால் என்ன பண்ணுறான், அந்த குதிரையை அடிச்சு என்ன பண்ணுறான், வெற்றி பெற கோட்டை நோக்கி போகிறான். ஸோ மேபி ஹியர் இன் திஸ் லைன் A is running, B is knocking others, and a horse hockey beats its horse to get success, to get first place. Think my ego it would please to swap position with one of these. Maybe you may think, maybe I may be in the other's place. இந்த மாதிரி இவ்வளோ என்னது கஷ்டத்தோடையும் இவ்வளோ வந்து கம்பீரத்தோடையும் இவ்வளோ ஒரு பகட்டாக இவ்வளோ பெருமையாக விளையாடுறவனை நினச்சி நான் அவனா மாறினா எப்படி இருக்கும்? மேபி வி மே திங்க் நோ. அட் த டைம் மை ஈகோ வின்ஸ். ஓகே, if I may change the position. If I change the position, swap means exchange the position. I am very weak in basically, but I want to become I want to be like others. Well, ego it might be pleased enough, but zealous athletes play so rough. They do not ever in their dealings consider one another's feelings. I'm glad that when my struggle begins, twixt prudence and ego, prudence wins. Good. If I exchange the place, ego it might be pleased enough. Maybe ego gets satisfaction. But zealous athletes play so rough. Okay, rough they are playing very cruelly. They do not ever in their dealings consider one another's feelings. But in their game, in their play, in their competition, they won't understand, they won't feel others' feeling. They won't they won't show any interest to know others' feeling. Okay, we are beating others, we are scolding others, we are pushing others. They won't think. Their aim is to get success, to get first place. That only. I'm glad that when my struggle begins, I'm glad, I'm happy. When my struggles, that is means what is in my mind, fixed prudence and ego. So with the prudence means what? தொலைநோக்கு பார்வை. Okay, ஞானம், wisdom. Ego means garvam. There is a fight between both, but at last prudence wins. Prudence means wisdom only wins, because I understood what I can't be another person. So I accept that. When swollen eye meets gland fist, when snaps the knee and cracks the wrist, when official demands, is there a doctor in the stands? My soul in true thanksgiving speaks for this modest of physics. So when swollen eye meets a gnad fist. Okay, when swollen means a swelling. Okay. Meets the gnad. Gnad means here, gnad means rough and twisted. Okay, ரொம்ப strongful. ஓகே, கை அப்படியே கண்ணை நோக்கி வரும்பொழுதும்
When naps the knee and cracks the twist. Okay, knee. We know that knee. முழங்கால் உடையும் பொழுதும். And wrist watch சொல்கிறோம். ரெஸ்ட்னா அது மணிக்கட்டு. சாரி சொல்கிறேன், மணிக்கட்டு. It cracks. In the game it is happening. Not in the ordinary life. It's a game within the ring, before the thousands and thousands of spectators. It is happening. When the official demands, is there a doctor in the stand? Okay. அங்கே இருக்க ஜட்ஜ் என்ன பண்ணுவார்? நடுவர். Is the doctor in the stand? They are calling. Why? The doctors also working for not just for the players. The doctors are appointed by the company. Here company refers அந்த கேமை யார் வந்து என்னது ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்களோ, அந்த பிளேயருக்கு யார் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்களோ அவங்க. My soul in true thanksgiving speaks for this modest of physics. Yes, my soul here, Anma, really it is giving thanks. I am saying thanks. Why? I am just getting this modest. Modest means normal. Okay, சாதாரணம். Physics, உடல் அமைப்பு. So, I don't want to play like these games. Okay, like these sports. Okay, I don't want to play like this dangerous and cruel sports. So that I want to say thanks to God, because he gave this modest physics for me. எனக்கு இந்த மாதிரி ஒரு பாடி ஸ்ட்ரக்சர் நார்மலான ஒரு பர்சனாக இருக்கிறதுக்கு ஐ ஷுட் சே தேங்க்ஸ். Athletes, I would drink to you or eat with you, anything except compete with you. Buy tickets worth their iridium to watch you gamble in the stadium and reassure myself anew that you are not me and I am not you. Athletes, please, athletes, I can drink with you. I eat with you. Yes, I want to drink with you. I am human mind. Normally, a normal human mind like that. To drink or eat and to talk and to take photos with a famous person. Okay. Normally, our human mind like that. So, our author also saying, what, I can drink with you, I can eat with you, or else I may do anything except to compete with you. Compete means நமக்கு போட்டியாளர். உனக்கு நான் வந்து போட்டியாளராக இருக்கிறத தவிர I can get a ticket with a radium அமௌண்ட்னா அந்த மதிப்பு, வேல்யூ, மிகப்பெரிய வேல்யூ கொடுத்தா கூட நான் வாங்குவேன். Why? To watch you in the gamble in the stadium. What is my gamble? Gamble means what here? Refers to run or jump happily. The stadium you are playing, no, I want to support you so that I will shout. I will encourage you to play. So I'll be very happy in the stadium as a spectator. And reassure myself anew that you are not me and I am not you. And reassure, மறுபடியும் என்ன பண்ணுறாரு? And myself anew. Once again I reassure. What is that? I am not you. You are not me. I am not like you. You are not like me. Each one has individuality. As well as I won't compare to others. I am very proud what God gave to me. So we should be like the children. Okay. So here a point is very important. Here see this point. Is there a doctor in the stand when the official demands? Okay, as I told you. This sponsors. இங்கே அம்பையர் வந்து என்ன பண்ணுவாராங்க? ஏதாவது எல்லாத்துக்கும் அடிபட்டா யாராவது இருக்கீங்களான்னு கூப்பிட போவார். ரைட்? இஃப் எனிபடி இன்ஜூர்டு, athlete if anybody injured. But the umpires and referees don't have such an emotional feeling. Okay. Just they will call doctor only. They don't have any feelings. The doctors may be sent for the athletes
by the officials, those who sponsor. If there is no person to sponsor or anything, what is their condition? Okay, if there is no doctor, so those who are watching, even those who are near to them, and umpire and referee and நடுவர் சொல்கிறோம் இல்லையா, அவங்கள பக்கத்திலே இருப்பாங்க, but they don't show any feelings, they don't have any feelings. Okay, so each one has their own problem, each one has their own individuality, so we should not compare. அவனுக்கு கொடுத்த வேலையை என்ன பண்ணணும், கடவுளால் கொடுக்கப்பட்ட வேலையை we should do. Okay, author has said at last what? So his own spirit is very weak and shy. Okay, he confesses that he is glad. Why? He is neither a sportsman nor an athlete. He admires the talent of the sportsman and athlete children. He regards the jealous athlete who do not care for the others. Yes, he accepts that. Okay, the jealous athletes, they don't have a feeling for others. He thanks for his modest physics because he is not an athlete or a sportsman. Ultimately, he is satisfied that he himself is not an athlete. He himself, நானா இருக்கேன் கடைசியில் என்ன பண்ணுறாரு அவர், satisfaction அடைகிறார். Okay, do you understand children? Yes, once again, இந்த கதையில், இந்த பாடலில், இந்த போயத்தில் என்ன சொல்கிறாரு, நம்ம போயட் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்பெக்டேட்டர்னா இந்த இடத்துல என்ன சொல்கிறது, பார்வையாளராக அவரை நினச்சிக்கிறாரு. நான் வந்து ஒரு விளையாட்டு வீரனோ ஒரு தடகள வீரனோ கிடையாது, அதை நான் ரொம்ப ஹாப்பியாக ஏற்றுக்கிறேன். இருந்தாலும் இந்த விளையாட்டு வீரரோட திறமையை பார்த்து நான் ரொம்ப பாராட்டுறேன். பல வீரர்கள் வந்து என்ன பண்ணுறது, அடுத்தவங்களோட ஃபீலிங்ஸையோ அவங்களுக்கு அவங்களுக்கு நாம் கொடுக்க போகிற துன்பத்தை பற்றியோ நினைக்கிறதே கிடையாது. இதெல்லாம் பார்த்து நான் என்ன நினைக்கிறேன், எனக்கு இந்த சாதாரணமான உடல் அமைப்பு கொடுத்த கடவுளுக்கு நன்றி அப்படின்னு நான் சொல்லிட்டு, நானாக இருக்கிறத மிக பெருமை அடைகிறேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். ஸோ வி ஷுட் ஆல்சோ பி ப்ரவுட் சில்ட்ரன். ஓகே, யூ ஆர் யூ ஒன்லி, ஆம் மீ ஒன்லி. ஓகே, நீ தான், நான் தான். ஸோ நான் எப்படி இருக்கணும் அதை நினச்சி அப்படியே நான் என்னை ஏற்றுக்கிடணும், அதற்காக நான் பெருமை அடையணும். ஓகே, தேங்க்யூ. ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் poem. Here in this poem, poetic lines are, children, you can refer Dawn Guide for Tamil and English. Okay, we have sent that only. You can refer Dawn Guide, and Surah only we have sent, I think, but you can refer Dawn Guide to read. If you want to buy, you can buy Dawn for Tamil and English. Okay, read these poetic lines and you can understand easily. Your first question, where is first question? Here. Read the given, yes children. Read the given lines and answer the question that follow in the sentence or two. With all my heart I do admire athletes who sweat for fun or hire. Question. Whom does this poet admire? Whom does the poet admire? The poet admires athletes. For what reason do the athletes sweat? The athletes sweat for money or for pleasure or to get a prize. Pleases the ego, children, taking the place of winning. That is pleases the ego. Why are athletes often rough during play? Because they want to win. So that. Here. Why are doctors called from stands by the sponsors? Whenever the athlete is injured, then only the doctor will be called by the sponsor. Why does the poet make such an observation? The poet observed that, okay, because the umpires and the referees don't have any feelings, okay, about the injury of the athlete. Identify and explain the use of the literary device in the poem. Here, onomatopoeia. When the athletes run for the medal, they get injured.
Okay, the sounds which came out of their parts of the body, such as snaps, cracks. Okay, for this is sound came, no, that is so that it is onomatopoeia. Okay. And next ERC they are giving. So ERC means, in ERC you should write what? Reference and explanation and comment. Want to write. Okay children, today homework is read the appreciation questions what is in your guide and read this poem once again. Thank you.